எல்லாரும் சௌக்கியமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரைட், ஸோ we are back with phonics. phonicsனா என்னது நம்ம பார்க்க போறோம். இங்கிலீஷ் படிக்கிறது எழுதுறது நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. ஸோ அதை வந்து சுலபமா இப்ப நம்ம தமிழ் எப்படி கூட்டி படிக்க முடியுதோ, வார்த்தை சொற்கள் இருந்தா அந்த சொற்கள் எல்லாம் என்ன பண்றோம், அதை நம்ம கூட்டிட்டு அதை ஒரு வார்த்தையா நம்மளால படிக்க முடியுது. ஆனா இங்கிலீஷ் மட்டும் நம்மளுக்கு ஸ்பெல்லிங்ஸ் பை ஹார்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. பை ஹார்ட்னா மனப்பாடம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜை எப்படி நம்ம தமிழ் மாதிரி கூட்டி படிக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம இந்த ஃபானிக்ஸ்ல பார்க்க போறோம். ஆல்ரைட், ஸோ இப்போ எப்படி நம்ம அப்படி படிக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்கிலீஷ்ல மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? ஓகே, ஸோ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு சேட் பாக்ஸ்ல நான் ஓப்பனா வச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா உடனே என்ன சேட் பாக்ஸ்ல கேளுங்க. ரிப்பீட்னா ஆர் டைப் பண்ணுங்க, கிளியர்னா சி டைப் பண்ணுங்க, டவுட்னா டி டைப் பண்ணுங்க. ஸோ தட் நான் இன்ட்ராக்டிவா உங்களுக்கு அப்பப்போ என்னன்னு உங்களுக்கு சேட் பாக்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஸ்லோவா போனோம்னா கூட எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ஃபீட்பேக்ஸ் ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பேன். தயவு செய்து சேட் பாக்ஸ் இன்ட்ராக்டிவா வச்சுக்கோங்க. ஆல்ரைட், எஸ், ஓகே. ஸோ ஃபானிக்ஸ், ஃபானிக்ஸ்ன்றது இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்க பாருங்க, இப்போ தமிழ்ல நம்ம வந்து இப்போ ஒரு வார்த்தை எழுதுறீங்க, கடவுள், கடவுள் அப்படின்னு எழுதுறேன். கடவுள், வவும் ஊவும் சேர்த்தா கடவுள் அப்படின்னு கூட்டி நம்மளால படிக்க முடியுது. பட் அதே நீங்க வந்து இப்போ இங்கிலீஷ் இப்ப நான் எழுதுறேன் இத காட், ஜிஓடி, காட் அப்படின்னு எழுதுறேன். என்ன எழுதுறேன்? ஜிஓடி, காட். ஆல்ரைட், இப்ப இந்த காடுன்னு நான் எழுதும் போது நான் வந்து ஜிஓடி காடுன்னு சொல்றேன். பட் நம்ம படிக்கும் போது காட் அப்படிதான் படிக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த ஒலி ஒலி வந்து ஜிக்கு என்ன கேட்டது, உங்களுக்கு கன்னு கேட்டது, ஓக்கு என்ன கேட்டது, ஆன்னு கேட்டது, டிக்கு என்ன கேட்டது, டன்னு கேட்டது. அப்ப நம்மளுக்கு இந்த ஒலியெல்லாம் தெரிஞ்சா நம்மளால கண்டிப்பா கூட்டி படிக்க முடியும் தானே. க ஆடு, காடு அப்படின்னு நம்மளால கண்டிப்பாக அதை கூட்டி படிக்க முடியும். கரெக்டா? சோ இததான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல்பபெட் இருக்கு. எத்தனை? ஒரு, இது மொத்தமா சேர்த்து ஆல்பபெட்ன்னு சொன்னோம். ஆல்பபெட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஒரு ஆல்பபெட், ஆனா அதுல 26 லெட்டர்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? 26 லெட்டர்ஸ் இருக்கு. இப்போ இந்த 26 லெட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா, சோ இங்கிலீஷ்ல மொத்தம் எவ்வளவு ஆல்பபெட்? ஒரு ஆல்பபெட் இருக்கு. ஓகே, ஒரு ஆல்பபெட், அதுல எத்தனை? 26 லெட்டர்ஸ் இருக்கு. அந்த 26 லெட்டர்ஸ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5 வாவல்ஸ் இருக்கு. அப்புறமா உங்களுக்கு 21 கான்சனன்ட்ஸ் இருக்கு. கரெக்டா? இது எல்லாருக்குமே நம்மளுக்கு பேசிக், இது கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். இது மொத்தமா நிறைய பேர் ரைட் ஏ ஆல்பபெட் பி ஆல்பபெட்னு சொல்லுவாங்க. அது தப்பு. ஒரு ஆல்பபெட், அந்த ஆல்பபெட்ல நிறைய லெட்டர்ஸ். எவ்வளவு லெட்டர்ஸ்? 26 லெட்டர்ஸ் இருக்கு. அப்ப ரைட் த லெட்டர் ஏ, கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் சொல்லி பார்த்திருப்பீங்க இல்லையா? டு வி சே கேபிட்டல் ஆல்பபெட்? அப்படி சொல்லக்கூடாது. ஆல்ரைட், ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபானிக்ஸ்ன்றது. இப்போ நம்ம வந்து இதை ஏபிசிடின்ற ஆர்டர்ல படிக்காம ஒரு 6 சவுண்ட்ஸை படிக்க போறோம். அப்புறம் அந்த சவுண்ட்ஸை எப்படி கூட்டி படிக்கணும்னு பார்க்க போறோம். உங்க எல்லாருக்குமே லாஸ்ட் கிளாஸ்ல இது நீங்க அட்டன் பண்ணியிருக்கீங்க. 6th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு தெரியும்னா எனக்கு சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ தட் நான் அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு போறேன். இல்ல நீங்க பிகினரா இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து வேணா அதை கூட எனக்கு சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க எனக்கு இன்டராக்டிவா வச்சீங்கன்னா தான் செஷன் எனக்கு புரியும், உங்களுக்கு என்ன கான்டென்ட் தேவைன்னு எனக்கு புரியும். ஆல்ரைட், ஸோ கண்டிப்பாக சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நான் சாட் பாக்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் கோ. எஸ், ஸோ புதுசு புதுசா சவுண்ட்ஸ் கத்துக்கலாமா? இதுதான் பேசிக். இப்ப நம்ம முதல் சவுண்ட் பார்க்க போறோம்.
முதல் சவுண்ட் பார்க்க போறோம் which is S. S அதோட பெயர், அதோட சவுண்ட் வந்து S அதோட பெயர். S அதோட பெயர். இங்க பாருங்க, எஸ்ன்றது அதோட ஒரு லெட்டருக்கும் நான் வந்து அதோட பெயர் சொல்லுவேன், அதோட சவுண்டு சொல்லுவேன், அதோட ஆக்ஷன் சொல்லுவேன். ஸோ 3 திங்ஸ் ஒரு லெட்டர் பத்தி சொல்லி தருவேன். அந்த 3 திங்ஸும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம அதை கூட்டி ஒவ்வொரு லெட்டரோட சவுண்ட்ஸை கூட்டி படிக்கும் போது நம்ம இப்ப எப்படி ஜிஓடி காட்னு பை ஹார்ட் பண்ணாமே ஆடு காட் அப்படின்னு படிக்கலாம். ஆல் ரைட். ஸோ எஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்னது? அப்படின்னு சன்னு சொல்லக்கூடாது, வெறும்னே ன்னு சொல்லணும். ஓகே. உங்களுக்கு சப்போஸிங் மறந்து போச்சு, உங்களுக்கு எனக்கு எஸ்ஸோட சவுண்ட் மறந்து போச்சுன்னா, சின்ன வயசுல நம்ம என்ன படிச்சிருக்கோம்? எஸ் ஃபார் ஸ்னேக், எஸ் ஃபார் சன் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அதனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எஸ் ஃபார் சன் அப்படின்னு. அப்ப சன்னு வரும்போது என்ன சவுண்ட் வருது? ஃபர்ஸ்ட் சவுண்டு எந்த ஒலி கேட்டது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஒலி என்ன கேட்டது? கேட்டுதா எல்லாருக்குமே? சன். அப்ப முதல் ஒலி என்ன கேக்குது? அப்படின்னு கேக்குது. ரெண்டாவது இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் எஸ்ல எந்த வார்த்தை வேணா நீங்க எடுத்துக்கலாம். சேடு, ஸ்பைடர். அப்ப சேடு சொல்லும் போது எந்த ஒலி ஃபர்ஸ்ட் கேக்குது? சேட். ஸ்னேக், எஸ் ஸ்னேக். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்று ஆரம்பிக்குது. ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன கத்துக்கிட்டோம் நம்ம? இப்ப அதோட ஆக்ஷன் வந்து கையை நம்ம இப்படி பாம்பு மாதிரி வச்சுட்டு ஒரு ஏர்லயே ஒரு எஸ் நம்ம வரையணும் இப்படி. ஆல்ரைட். ஸோ எஸ் அதோட பெயர், அதோட ஆக்ஷன், ஐ மீன் அதோட சவுண்ட், அண்ட் இப்படி கை வச்சுட்டு இப்படி பண்றது தான் அதோட ஆக்ஷன். ஸோ 3 திங்ஸ் கத்துக்கிட்டீங்களா இத பத்தி, இந்த லெட்டர் பத்தி? எஸ். ஆல்ரைட். 3 திங்ஸ் சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப நம்ம இது வந்து என்னது? இது ஒரு கான்சோனன்ட். இப்ப அடுத்தது வந்து நம்ம ஒரு வாவல் பார்க்க போறோம். ஒரு வாவல் பார்க்க போறோம். ஆல்ரைட். ஸோ இந்த மாதிரி கிராஜுவலா உங்களுக்கு நீங்க நினைக்கலாம், என்ன மிஸ் நீங்க ஏபிசிடி எல்லாம் சொல்லி தரீங்கன்னா, இதுதான் பேசிக். படி வந்து கீழேந்து ஏறினாதான் மேல ஏற முடியும் இல்லையா? டக்குன்னு மேல அப்படியே ஏற முடியுமா? முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் கிராஜுவலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா சவுண்டும் உங்களுக்கு தெரிஞ்சாதான் பிற்காலத்துல வந்து உங்களுக்கு ஃபானிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் சவுண்ட் இருக்கு, டபுள் சவுண்ட்ஸ் இருக்கு, ட்ரிபிள் சவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியா கூட்டி படிக்க முடியும். ஸ்பெஷலி படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாயிடும். எழுதும் போது உங்களுக்கு இதை எழுதணுமா அதை எழுதணுமான்னு ஒரே சத்தம் வந்து 2 வார்த்தைக்கு இருக்கும், ரெண்டு லெட்டர்ஸ்க்கு இருக்கும். அதனால அது மட்டும் கொஞ்சம் பிராக்டிஸ்ல வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ தயவு செய்து இப்போல இருந்தே சவுண்ட்ஸ் போட்டு போட்டு நீங்க சொல்லுங்க. இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் எஸ்ஏடி அப்படின்னு சொல்லாமே அப்படின்னு சவுண்ட் சொல்லுங்க. ஸோ நான் அடுத்த சவுண்டுக்கு போறேன். அடுத்த சவுண்ட் என்னது? இது ஒரு வாவல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாவல்ஸ் இல்லாம வேர்ட்ஸே இருக்காது. ஆல்ரைட். ஸோ வாவல் சத்தம் ரொம்ப முக்கியம் முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வாவல் மாத்தினாலே உங்களுக்கு ஒரு வார்த்தையே மாறிடும். ஆல்ரைட். ஓகே. ஸோ இது வந்து ஏ என்று அதோட பெயர். அத நம்ம வந்து அப்படின்னு சொல்லுவோம். என் வாய் எப்படி போச்சு? மேல போச்சு. ஆப்பிள், ஆண்ட், அலிகேட்டர். இப்படிதான் மேல போகுது. ஓகேங்களா? இப்படி போகல வாய். இப்படி சொல்லக்கூடாது. ஓகே. ஆக்ஸ், alligator, ant hill. ant hillனா என்னது? ஒரு ஆண்டோட வீடு மணல்ல கட்டி இருக்கோம் இல்லையா? ஆண்ட் ஹில். ஆண்ட். ஓகே. எறும்போட வீடு தான் ஆண்ட் ஹில்லுன்னு சொல்லுவாங்க. ஆல்ரைட். ஸோ ஆண்ட், ஆண்ட் நான் சொல்லும் போது என் வாய் எப்படி போச்சு? ஆண்ட். 3 சத்தம் கேக்குது பாருங்க. நீங்களே சவுண்ட்ஸை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஆண்ட் இழுத்து பாருங்களேன். ஆ 3 சத்தம் கேக்குது. அப்பனா என்னோட சத்தம் என்னது? நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க இப்போ. டீயோட சத்தம் என்னது? அப்படி. ஸோ இதை நம்ம எல்லாம் கிராஜுவலா பார்க்க போறோம்.
சோ இப்போ இதோட ஆக்ஷன் வந்து நம்ம இப்படி கை வச்சுப்போம், அப்புறம் ஒரு எறும்பை இப்படி நடுக்க வைப்போம். அஹ் 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 அஹ். Okay, yes, got it. So we learned one more sound, which is the all right. So நம்ம சவுண்ட் பத்தி கத்துக்கும் போது எல்லாமே நம்ம இப்படி ஒரு ஸ்லாஷ்ல எழுதணும்னா அதுக்கு அர்த்தம் அதோட சவுண்ட் பத்தி பேசுறோம்னு அர்த்தம். இப்ப நீங்க 2 சவுண்ட் கத்துக்கிட்டீங்க. இந்த 2 சவுண்டையும் நம்ம சேர்ந்து இணைத்தோம்னா என்ன வார்த்தை வரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வார்த்தை வரும்? கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 லெட்டர் வேர்டு கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. வந்துதா? எஸ், ஆஸ். ஓகே, இப்படிதான் வந்து கிராஜுவலி நம்ம போக போறோம். ஆல் ரைட். ஸோ இப்போ நம்ம ஒரு கான்சனன்ட் ஒரு வவல் கத்துக்கிட்டோம். இப்போ அடுத்தது திருப்பி ஒரு கான்சனன்ட் பார்க்க போறோம். ஆல் ரைட். ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட். எஸ். Okay, let's go to the next. The next one is also a consonant, as I said. It is nothing but T. T இதோட பெயர். அத வந்து சவுண்ட் அதுக்கு ட சொல்லக்கூடாது, வெறும்னே ஒரு ட் 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 அப்படி. ஸோ இதுக்கு டேமரண்ட். புளியாங்கா இருக்கு இல்லையா, புளி. தமிழ்ல ரசம்ல சாம்பார்ல எல்லாம் புளி கரைச்சு ஊத்துவாங்க இல்லையா, அந்த புளிய தான் டேமரண்ட்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? டேமரண்ட். ஆல் ரைட். டார்டிஸ். டார்டிஸ். டார்டாய்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, டார்டிஸ்ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இது பாருங்க, டென்னிஸ். டென்னிஸ். அப்ப முதல் சவுண்ட் என்ன கேக்குது? டென்னிஸ். டென்னிஸ். ஆல் ரைட். இங்க பாருங்க, டைகர். Tiger. So what is the first sound you are listening to it? Tiger. Right? Tiger. Yes. அப்போ ட ட அப்படி சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு எல்லாருக்கும்? அந்த ஒலி கேக்குதா? ட. எஸ், கேக்குதா? ஃபர்ஸ்ட் சத்தம் டைகர் சொல்லும் போது டைகர் டார்டிஸ் அப்படி. ஸோ இப்போ நம்ம என்ன சத்தம் கேத்துக்கிட்டோம்? இப்ப நம்ம வந்து ட பத்தி கத்துக்க போறோம். இப்ப இத மூணுத்தையும் கூட்டி படிச்சா என்ன வருது உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி என்ன எழுதலாம்? ஆட் எழுதலாமா? 2 லெட்டர் வேர்டு எழுதலாமா? ஆட். ஆட். ஆட் பக்கத்துல எஸ் போட்டதுனால சாட்ன்னு ஆகுது. கரெக்டா? ஆட், சாட். டவுட்ஸ் கேளுங்க சாட் பாக்ஸ்ல வந்து. அப்பதான் எனக்கு வந்து உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கா இல்ல இன்னும் உங்களுக்கு என்ன வேணும்ன்றது புரியும். இது லாஸ்ட் 6th ஸ்டாண்டர்ட்ல நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க. 7th ஆல்ரெடி உங்களுக்கு இது தெரியும்னா மிஸ்ட் அட்வான்ஸ் ஃபானிக்ஸ் டைப் பண்ணுங்க. நான் அடுத்து அது நடத்துறேன். ஆல்ரைட். எஸ், ஏன்னா சிலபல் எல்லாம் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல நடத்தல. ஸோ உங்களுக்கு அது வேணும்னா அட்வான்ஸ் ஃபானிக்ஸ் டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல இருந்து அட்வான்ஸ் ஃபானிக்ஸ் எடுக்கிறேன். ஆல்ரைட். ஸோ நீங்க எனக்கு பதில் சொன்னாதான் எனக்கு புரியும் உங்களுக்கு என்ன வேணும்னு. ஆல்ரைட். எஸ். ஸோ சாட், சாட், ஆட், ஆட். இப்போ நம்மளுக்கு மொத்தம் 3 சவுண்ட்ஸ் தெரியும். ஓகேங்களா? 3 சவுண்ட்ஸ் தெரியும். ஸோ நம்ம வந்து ஈஸியா நம்மளால 3 வார்த்தைகள் படிக்க முடியுது. இது ஈச் சிங்கிள் சவுண்டு. பட் இது எல்லாத்தையும் கூட்டி படிக்கும் போது ஒரு வார்த்தை வருது, ஒரு வேர்டு. லெட்டர்ஸ், வேர்ட்ஸ். ஆல்ரைட். எஸ். ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட். இப்போ டீக்கு என்ன ஆக்ஷன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கையில டென்னிஸ் பேட் வச்சுட்டு அதை சும்மாவே நம்ம இப்படி பண்றது தான் டு ஆக்ஷன். ஓகேங்களா? எஸ். இப்ப அடுத்தது திருப்பி நம்ம ஒரு வாவல் பார்க்கலாமா? எஸ், நம்ம கான்சனன்ட் பார்த்துட்டோம். சோ அடுத்ததாக நம்ம ஒரு வாவல் பார்க்கலாம். என்ன வாவல் பார்க்கலாம்? எத்தனை வாவல் இருக்கு இங்கிலீஷ்ல? 5 தான் இருக்கு. AEIOU. இப்போ ஏ பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்க போறோம்? எஸ், ஏ ஏ ஏ. இது வந்து தமிழ்ல உங்களுக்கு இ ஈ அப்படி 2 ஈ இருக்கு இல்லையா, சின்னது பெருசு இருக்கு இல்லையா, அந்த சின்னத இலை ஈ ஓட இருக்கு இல்லையா, அதுக்கும் பாதியா சவுண்ட் போடணும். வெறும் ஈ கூட இல்ல, ஈயும் இல்ல, ஏ ஏ அப்படி சத்தம் போடணும்.
இங்க தமிழ்ல நீங்க வீன்னு இப்படி எழுதுறீங்களே இல்லையா, இப்படி எழுதுறீங்களா இல்லையா, இந்த ஈக்கும் கொஞ்சம் பாதி சவுண்டு போடணும். இ இ அதுதான் இப்போ படிக்க போற நம்ம இ இ இ இ இ. ஆல்ரைட். சோ இ இன்ஜெக்ஷன், இ இக்ளூ, இ இந்தியா. இங்க பாருங்க, இ இன்ஜெக்ஷன், இக்ளூ, இந்தியா. அப்படி நம்ம சொல்லும் போது என்ன வருது, இக்ளூ. இ இ இ ஃபர்ஸ்ட் சவுண்ட் அதானே கேட்டது, இக்ளூ அப்படின்னு கேட்டுதா. சோ அததான் நம்ம இங்க ஈக்கு ஆக்ஷன் வந்து இப்படி கைய வச்சுக்கணும். அப்புறம் நம்ம ஏ ஏ ஏ அப்படி பண்ணணும். இப்ப நான் ஆக்ஷன் பண்றேன், நீங்க என்ன வார்த்தை பத்தி பேசுறேன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? எல்லாரும் கண்டுபிடிப்பீங்களா? கம் ஆன், லெட்ஸ் டு இட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆக்ஷன் நான் பண்றேன். இப்படி கை வச்சிருக்கேன், இப்படி பண்ண. ஓகேங்களா, ஒரு கை ஒரு எஸ் வந்து வரைகிறேன், இப்படியே இப்படி எழுதுங்க. ஓகே, எஸ். அதுக்கப்புறமா நான் வந்து இந்த ஆக்ஷன் பண்றேன். அதுக்கப்புறமா இந்த ஆக்ஷன் பண்றேன். இப்ப எந்த வார்த்தை பத்தி நான் பேசுனேன் சொல்லுங்க பார்க்கலாம். 3 ஆக்ஷன்ஸ் பண்ணேன். அந்த 3 ஆக்ஷனும் ஒரு சவுண்ட் பத்தி அது ஆக்ஷன். இப்ப நான் எதை பத்தி பேசுனேன் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், வெரி குட். எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸ் இட் சிட். வெரி குட். அதுக்கப்புறமா என்ன எழுதலாம்? இட் எழுதலாமா? இட் இட் இட். ஓகே, சோ இட் சிட் இட் இட் எழுதலாமா? அப்புறம் இன்னொன்னு கூட எழுதலாமா, சிஸ்ன்னு, சிஸ்டரோட ஷார்ட் ஃபார்ம். கரெக்டா எழுத முடியுதா? சிஸ் இட் சிட். ஓகே, ஆட் சாட் ஆஸ். ஸோ ஒரு 4 சவுண்ட்ஸ் கத்துக்கிட்டு நம்ம இதெல்லாமே நம்மளால எழுத முடியுது. ஓகே, இன்னொரு நம்ம டிட் ஃபார் டாட். ஸ்டோரிஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படி டிட் ஃபார் டாட், டிட் டாட், tit tat. Okay, so these are the words which we can write with these sounds. இப்ப நம்ம வந்து இன்னொரு சவுண்ட் கத்துக்க போறோம். இப்ப நம்ம மொத்தம் திருப்பி நான் ரீகேப் பண்றேன். a t e 4 ஆக்ஷன்ஸ் 4 சவுண்ட்ஸ் கத்துக்கிட்டோம். இப்ப அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to learn one more consonant. இது பாருங்க, p p பான்னு சொல்லக்கூடாது. இந்த 6 சவுண்ட் கத்துக்கிட்டு நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறோம். சோ பி வித் மீ. ஆல்ரைட். p p p பான்னு சொல்லக்கூடாது. p இப்ப நம்ம வந்து பேன் பென்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன வருது? முதல் ஒலி என்ன கேக்குது உங்களுக்கு? p p கேக்குதா? பென், p பென், பேரட். எஸ், பேன். கேக்குதா? சோ பாருங்க, எஸ் தெரியுதா உங்களுக்கு? ரைட், பென், pan, parrot. All right? Yes. So எல்லாத்துலயுமே என்ன சவுண்ட் வந்தது? p p p p p சவுண்ட். ஒலி கேக்குதா? அந்த ஃபர்ஸ்ட் சவுண்ட் ஒலி கேக்குதா உங்க எல்லாருக்குமே? எஸ். ஆல் ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இதுக்கு ஆக்ஷன் என்னன்னு பார்க்க போறோம். இதுக்கு ஆக்ஷன் என்னது? இப்படி கை வச்சுட்டு பீகாக்கோட ஆக்ஷன் பண்ண போறோம். p p p. இப்போ நான் ஆக்ஷன் பண்றேன், நீங்க வார்த்தை கண்டுபிடிங்க. ஓகேங்களா? இது, அப்புறம் இது, அப்புறம் இது. இந்த மூணுத்துக்குமே சவுண்ட் போடுங்க. சவுண்ட் போட்டு அதை கூட்டி படிக்க முடியுதான்னு பாருங்க. கம் ஆன், ட்ரை இட். க ஏ ட். வெரி குட். எல்லாரும் இதை எழுதி இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். க ஏ ட் பெட் எழுதலாமா? அடுத்தது பேட்னு எழுதலாமா? க ஆ ஆ. ஆனா என்னது? ஏ தான்.
அப்புறம் பேட். இப்போ ஒரு 4 லெட்டர் வேர்ட் நான் டிக்டேஷன் கொடுக்குறேன். எத்தனை சொற்கள், எத்தனை சவுண்ட் இருக்கு, அதுல எத்தனை ஒலி இருக்கு கண்டுபிடிக்கிறீங்களா? பாஸ்ட், பாஸ்ட். கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன எழுதுவீங்க? பி. அப்போ மேல வாய் மேல போச்சு. நம்ம ஈ சொல்லும் போது, இந்த சவுண்ட் சொல்லும் போது பாருங்க, இந்த சவுண்ட் சொல்லும் போது வாய் வந்து இப்படிதான் போகுது. இ இ இ இப்படிதான் போகுது. ஏ சொல்லும் போது, ஏயோட சவுண்ட் சொல்லும் போது மேல போகுது. ஸோ இங்க வந்து இப்படிதான் போச்சு. ஸோ நான் ஏ தான் எழுதுவேன். எஸ். past. It's 2:30. It's 3:30. அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது நம்ம இந்த வேர்டு past. ஓகே, past, right? pass கூட எழுதலாம். I passed in my exam. pass. புரியுதா உங்களுக்கு? எஸ். அப்புறம் வேற என்ன எழுதலாம்? இன்னொரு வேர்டு எழுதலாம். டிக்டேஷன் கொடுக்க ஆக்ஷன் பண்ணவா? ஆக்ஷன் பண்ற, நீங்க கண்டுபிடிங்க. ஓகேங்களா? 3 ஆக்ஷன் பண்ணியிருக்கேன். என்ன எழுதுங்க பார்க்கலாம். எழுதிட்டு அதை கூட்டி படிக்க முடியுதான்னு பார்க்கணும் நீங்க. பாருங்க, கூட்டி படிக்க முடியுதா? வெரி குட். எல்லோரும். நான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் இப்படி சொன்னேன். அப்போ என்ன, டி பத்தி தான் எழுதணும். அடுத்தது இப்படி சொன்னேன். அப்படின்னா என்னது? ஏ ஏ ஏ ஏன்னா என்னது? ஐயோட சவுண்ட் தான் ஏ. அப்புறமா நான் இப்படி சொன்னேன். அப்போ இதுனா என்னது? பியோட சவுண்ட் தான் அப்போ புரியுதா? இத ரிவர்ஸ் பண்ணனா இங்க, இத ரிவர்ஸ் பண்ணனா இங்க பாருங்க, டேப் ஆப் டேப். புரியுதா உங்களுக்கு? எப்படி இப்ப பாருங்க, 4 சவுண்டு கத்துக்கிட்டு நம்மளால பிளஸ் சவுண்ட், இங்க நம்ம பவும் பார்த்தோம். ஓகே, சோ 5 சவுண்ட் கத்துக்கிட்டு இத்தனை வார்த்தை நம்மளால எழுத முடியுது. இப்ப இன்னும் வார்த்தை இருக்கு பாருங்க. இது பாருங்க, இத படிங்க. என்ன, நீங்க கூட்டி படிங்க. இப்ப நான் போர்ட்ல எழுதியிருக்கேன். எப்பவுமே போர்ட்ல எழுதிட்டு நீங்க கூட்டி படிச்சா நீங்க பிளெண்ட் பண்ணுங்கன்னு அர்த்தம். பிளெண்ட்னா என்ன? அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே நீங்க மிக்சில போட்டு அரைக்க கூடாது. நீங்க வந்து பிளெண்ட் பண்ணணும்னா அதை கூட்டி படிக்க பேர் தான் பிளெண்டிங். ஸோ நீங்க பிளெண்ட் பண்ணணும். நான் டிக்டேஷன் வேர்டு கொடுத்தா நீங்க அதுல சவுண்ட்ஸ் எத்தனை ஒலி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது பேர் தான் டீகோடிங். டீகோட் பண்றீங்க. இது நீங்க பிளெண்ட் பண்றீங்க, அது டீகோட் பண்றீங்க. இப்போ நீங்க பிளெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இத ஸ்பிட். ஸ்பிட்னா என்னது? துப்புறது. டோன்ட் ஸ்பிட் ஆன் த வால். ஓகே, நிறைய போர்ட்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, இங்க துப்ப கூடாது, டோன்ட் ஸ்பிட் ஹியர், அப்படி எல்லாம் போர்ட், சைன் போர்ட் பார்த்துருப்பீங்க நீங்க. ஸோ ஸ்பிட். ஸ்பிட்டோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? துப்பினான். he spat on my face. சில பேர் எல்லாம் பேசும்போது ஸ்பிட் பண்ணுவாங்க, எச்ச வரும் அவங்க வாயில இருந்து. கரெக்டா? சோ அவன் பேசும்போது he'll spat on our face. ஓகே, spat. spat. அப்ப எத்தனை ஒலி கேக்குது? at. 4 ஒலி கேக்குதா? spat. கேக்குதா? 4 ஒலி. spat. ஓகே, சோ இப்ப புரியுதா உங்களுக்கு இந்த ஃபோனிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ்? உங்களுக்கு சவுண்ட்ஸ் தெரிஞ்சா அந்த சவுண்ட நம்ம அழகா பிளெண்ட் பண்ணி, அதை பிளெண்ட் பண்றது என்னது? கூட்டி படிப்போம். கூட்டி படிச்சோம்னா நம்மளுக்கு அந்த வார்த்தை ஈஸியா படிக்க முடியும். ஓகே, கிளியரா எல்லாருக்கும்? டவுட்னா டீன் டைப் பண்ணுங்க, கிளியர்னா சீன் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், ஐம் வெயிட்டிங் ஃபார் யூ டு டைப் இன் த chat பாக்ஸ். எஸ். சோ இப்போ நீங்க இவ்வளோ வார்த்தை எழுதலாம். வேற என்னெல்லாம் எழுதலாம் சொல்லுங்க பார்க்கலாம். வேற என்ன எழுதலாம்? வேற எதாவது எழுத முடியுமா இப்போ? சரி, இப்ப இன்னொரு சவுண்ட் நம்ம கத்துக்கலாமா? கத்துக்கலாமா?
ஸோ இன்னைக்கு இதோட லாஸ்ட் சவுண்டு 6 சவுண்ட்ஸ் இன்னைக்கு கத்துப்போம். அடுத்த கிளாஸ்ல வேற சவுண்டு கத்துக்கலாம். இப்போ இது வந்து என் என்னன்ற அதோட பெயர். அத வந்து நம்ம ன்னு சொல்லணும், நேன்னு சொல்லக்கூடாது, ன்னு சொல்லணும். ன்னா நம்ம வந்து கையை இப்படி வச்சுட்டு இப்படி அப்படி ஏரோப்ளேன் ஓட்டுற மாதிரி பண்ணணும். ஸோ என் ஃபார் சவுண்ட் எப்பவுமே மறந்து போச்சுன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சவுண்ட் மறந்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உடனே என் ஃபார் நெஸ்ட், நெஸ்ட். அப்போ ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன வருது நெஸ்ட்ல? வருது. அதுதான் அதோட சவுண்டு. சிம்பிள். வெரி குட். உங்க எல்லாருக்குமே இப்போ சவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இது பேர் வந்து என், இதோட சவுண்ட் வந்து இது வந்து நெஸ்ட், நெட், நோஸ். பாருங்க, நெட், நெஸ்ட், நோஸ். கரெக்டா? புரியுதா? ஆல் ரைட். ஸோ இதுதான் வந்து என்னோட சவுண்ட்ஸ். ஓகே, எஸ். யாருக்காவது புரியாம இருக்கா? எப்படி என்ன மிஸ் எனக்கு சவுண்ட் போட வருது, ஆனா எனக்கு பிளெண்ட் பண்ண வரல, நான் கூட்டி படிக்கும் போது படிக்க வரல அப்படின்னு யாருக்கா இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். All right. Nest, net, nose. All right. So இதோட ஆக்ஷனும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நான் ஒரு ஆக்ஷன் காமிக்கிறேன். நீங்க கண்டுபிடிங்க எதை பத்தி பேசுறேன்னு. ஓகேங்களா? கேம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? 3 லெட்டர் வேர்டு காமிக்கிறேன். இது என்ன பத்தி பேசுறேன்? அடுத்தது இது, அடுத்தது இது. எதை பத்தி பேசுனேன் நானு? Come on, type in the chat box. Very good. எதை பத்தி பேசுறேன்? Correct. Pin. எதை பத்தி பேசுறேன்? In. Pin. Pin. So அடுத்தது இந்த வாவல மாத்தணும்னா இங்க பாருங்க, இங்க ஈக்கு பதிலா ஆ மாத்தணும்னா பாருங்க, இது ரெண்டுமே சேமா தான் இருக்கு கான்சனன்ட். இங்க நடுவுல மட்டும் மாத்துறதுனால என்ன ஆயிடுது? பின் வந்து பேனா மாறிடுச்சு. அதனாலதான் நான் சொல்றேன் வாவல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு கண்ணா? இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு சொல்லுங்க. இது வந்து கான்சனன்ட், இது வவல், இது கான்சனன்ட். அதனால இது வந்து என்ன பேட்டர்னா சிவிசி பேட்டர்ன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிவிசி பேட்டர்ன்னா என்னது? 2 கான்சனன்ட்டுக்கு நடுவுல ஒரு வவல் இருக்கு. அதனால இதுக்கு பேர் என்னது? சிவிசி பேட்டர்ன் வேர்ட்ஸ் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். நீங்க இப்ப படிக்கும் போது 2 வவல்ஸ் உள்ள வேர்ட்ஸ் எழுதாதீங்க. ஓகேயா? ஒரு வவல் இருக்கிற வேர்ட்ஸ் மட்டும்தான் இப்ப உங்களால படிக்க முடியும். 2 வவல்ஸ் வர்றதுக்கு வந்து வேற ரூல் இருக்கு ஃபானிக்ஸ்ல. அது நான் அப்புறமா சொல்லி தருவேன். ஓகேங்களா? சோ நீங்க இப்போ சாட் பாக்ஸ்ல எழுதும் போதும் சிவிசி பேட்டர்ன் வேர்ட்ஸ் மட்டுமே எழுதுங்க. ஆல் ரைட்? எஸ். ஓகே. Shall I go to shall I write more words? 4 letter word ஒன்னு எழுதுறேன், நீங்க கூட்டி படிங்க. ஓகே? எஸ். ஓகே, நீங்க கூட்டி படிங்க பார்க்கலாம். என்னது வேர்டு இது? கூட்டி படிங்க. சவுண்ட் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? எப்பவுமே 2 கான்சனன்ட் பக்கத்துல வந்தா நீங்க சர்ன் தப்பா படிச்சீங்கன்னா ச அப்படி படிச்சீங்கன்னா சப அப்படி ஆயிடும். சோ ஸ் தான் அதோட சவுண்டு. ஸ்ப, 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 ந, ஸ்பின். புரியுதா எப்படி படிக்கணும்னு? ஸ்ப, ஸ்ப, இன். ஆல்ரெடி உங்களுக்கு இன்னென்று இங்க நம்ம எழுதி இருக்கலாம். இன்னென்று இன்னும் கூட 2 லெட்டர் வேர்ட் இன் எழுதலாம். இதெல்லாம் 2 லெட்டர் வேர்ட் நான் எழுதலையும் அங்க எழுதிக்கிறேன். இன், இஸ், ஆன். ஓகே, சோ ஆன். அப்ப ஆன் கூட ஒரு ப சேர்த்தா பேன், இன்னு கூட ஒரு ப சேர்த்தா பின், இங்க இன்னோட ஸ்ப சேர்த்தா ஸ்பின். ஸ்பான், ஆண்ட். ப்ளூரல் எஸ் எழுதணும்னா ப்ளூரல். ஒரு எறும்பு, நிறைய எறும்பு. சிங்குலர் ஒருமை பெண், பன்மை பெண்ணா எப்படி? சாரி, தமிழ்ல கிராமர் தப்பா வார்த்தை சொல்லியிருந்தேன்னா
So singular plural, okay? Ant, ants. All right? ஸ்பான், ஸ்பின். புரியுதா எல்லாருக்கும் எப்படி இப்ப கூட்டி படிக்கிறதுன்னு? அண்ட் ஆன்ஸ் அப்படின்னு. ஓகே, சோ ஒரு நவுன் சிங்குலரா ப்ளூரலா ஆக்க முடியும் நம்மளால. இப்ப டின்னு எழுதியிருக்கோமா? நம்ம டின்னு எழுதலாமா இங்க? டின்னு. அப்ப டின்ஸ். இது சிங்குலர், இது ப்ளூரல். டின், டின்ஸ். ஓகே, ரைட்? டின், டின்ஸ். அண்ட் ஆன்ஸ். ஓகே, பேன், பேன்ஸ். டேப், டேப்ஸ். ஸோ எஸ் போட்டோம்னா அது வந்து 4 letter வேர்டாகவும் மாறுது, சிங்குலர்ல இருந்து ப்ளூரலாகவும் மாறுது. ஆல் ரைட், எஸ், ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஷெல் ஐ கோ டு த ஆக்டிவிட்டி நவ்? கேன் ஐ கோ டு த ஆக்டிவிட்டி? வேற ஏதாவது வார்த்தை விட்டு போச்சுன்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 5 letter வேர்டு எழுதலாமே இதுல. 5 letter வேர்ட். நான் டிக்டேஷன் கொடுக்கவா, ஆக்ஷன் பண்ணவா? நான் ஆக்ஷன் பண்றேன், நீங்க கண்டுபிடிங்க. 5 letter வேர்ட் நம்மளால பண்ண முடியும். ஓகே, கம் ஆன், லெட் அஸ் டு இட். ஃபர்ஸ்ட் சவுண்ட் வந்து இது, செகண்ட் வந்து இது, தேர்ட் வந்து இது, ஃபோர்த் வந்து இது, ஃபிஃப்த் வந்து இது. இப்ப எதை பத்தி பேசுறேன் நானு? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, சொல்லுங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. ஓகே, இப்ப நான் எழுதி காமிக்கிட்டுமா நான் என்ன எதை பத்தி பேசினேன்னு? எழுதி காமிக்கட்டுமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதை சொன்னேன். அப்ப இது எதோட சவுண்டு? எஸ் ஓட சவுண்ட். எஸ் ஓட சவுண்ட் என்னது? ஸ், ஸ், ஸ். அப்புறம் செகண்ட் வந்து எறும்பு நடக்கிறது. அ, அ. ஏ ஓட சவுண்டு அ. எழுதிட்டேன். அடுத்தது இது என்னது? ட், ட், ட். டி ஓட சவுண்டு ட். எழுதிட்டேன். அடுத்தது இது இ, இ, இ. அப்போ ஐயோட சவுண்ட் அது. அடுத்தது என்னோட சவுண்ட். இப்ப நம்ம இதை கூட்டி படிக்கணும். எல்லா சவுண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். வெரி குட். இப்ப நம்ம இத ரெண்டா பிரேக் பண்ணலாமா? சாட், சாட், சாட். இது என்னது? இன், சாட் இன், சாட்டின். வாவ், சூப்பர், படிச்சிட்டோம் பாத்தீங்களா? எஸ், சூப்பரா படிச்சிட்டோம் இல்லையா? சாட்டின், எஸ். ஓகே, ஸோ இப்படிதான் ஃபானிக்ஸ் வந்து 5 letter வேர்டை நீங்க படிச்சிட்டீங்க இன்னைக்கு. சாட், சாட், இன், சாட்டின். சாட்டின் அப்படின்னா சாட்டின் துணி, காட்டன் துணி, சாட்டின் இன்ஸ்கர்ட் வேணும் எனக்கு அப்படின்னலாம் இருக்கும்போது நம்ம சாட்டின். எஸ், ஆல் ரைட். ஸோ இப்படிதான் நம்ம ஸ்லோலி 5 letter வேர்ட், 6 letter வேர்ட், அது மாதிரி நம்மளால பெரிய பெரிய வேர்ட்ஸ் ஃபானிக்ஸ் மூலியமா படிக்க முடியும். கண்டிப்பா முடியும் உங்களால. உங்களுக்கு +2 புக் கூட உங்க முன்னாடி வந்து வச்சா, நியூஸ் பேப்பர் வச்சா, எது வச்சாலும் உங்களால கண்டிப்பா படிக்க முடியும். ஸோ ஃபானிக்ஸ் மூலியமா ஒன்ஸ் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு உங்களுக்கு யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. உங்களுக்கு எந்த புக் எடுத்தாலும் கடகடன் படிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க தான் வந்து அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிக்ஷனரிஸ்லாம் ரெஃபர் பண்ணி கூட நீங்களே உங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாலிஷ் பண்ணி எடுத்துட்டு போலாம். புரியுதா உங்களுக்கு ஃபானிக்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு? ரைட். ஸோ இப்போ நான் ஆக்டிவிட்டி ஷேர் பண்றேன், அந்த ஆக்டிவிட்டி பாருங்க. இப்போ நம்ம படிச்சதெல்லாம் ஒரு பிக்சர்ஸ் இருக்கும், அந்த பிக்சர்ஸ்க்கு ரிலவென்ட் ஸ்பெல்லிங்கை நம்ம மேட்ச் பண்ணணும். All right, so let's do it. Yes. I'll share my screen. Yes. Yes. So this is, we are going to blend the words and we are going to match it, right? So let's
ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பிக்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க, என்னெல்லாம் பிக்சர்ஸ் அங்க இருக்கோ. அதுக்கப்புறமா நம்ம அதை ஒரு வார்த்தைய வேர்ட்ஸை படிச்சுட்டு அந்த பிக்சர்ஸ்ல மேட்ச். இப்போ ரொம்ப ஈஸியா தான் உங்களுக்கு இருக்கும், ஏன்னா இதெல்லாம் சிவிசி வேர்ட், 3 லெட்டர் வேர்ட் தான். ஆனா போக போக பெரிய பெரிய ஸ்பெல்லிங்ஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ ஆனா நம்மளுக்கு இனிஷியல் சவுண்ட்ஸ் நல்லா தெரியணும்னா இந்த ஆக்டிவிட்டி பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் டூ இட். ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இது என்னன்னு பார்க்கும். இது பேன். ஓகே, நம்ம தோசை இல்ல குழம்பெல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேன். இது வந்து டின். இந்த ரசகுல்லா அந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டோர்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இதுல கிடைக்கும். டின். ஒரு டப்பா. ஓகே, அதை டின்னு சொல்லுவாங்க. இது வந்து உட்கார்றான், பிரசன்ட். சிட், சாட் இல்ல, உட்கார்ல, உட்கார்ந்துட்டே இருக்கான், சிட். அப்புறம் இங்க பாருங்க, இது ஒரு குழா, அதாவது டேப்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பென். இது வந்து ஒரு எறும்பு. எறும்பு வந்து ஆண்ட்ன்னு சொல்லுவோம். கரெக்டா? இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இதை படிப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ட் இங்க என்ன இருக்கு? டின். அப்படி தயவு செய்து படிக்காதீங்க. பின்ன பெரிய வார்த்தை வரும்போது நீங்க திருப்பியும் மனப்பாடம் பண்ற மாதிரியே தான் போயிடும். சோ கூட்டி படிங்க. ஓகே, டு ஏ டின். ஓகே, அப்ப டின் எங்க இருக்கு? இங்க இருக்கு டின். வந்துட்டோமா டின் கிட்ட? கரெக்டா? எஸ், பண்ணிட்டோமா ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது பாருங்க, சொல்லக்கூடாது. செட். அப்போ எயிட். இப்படி கூட படிக்கலாம். இட்னு படிச்சு இட்டுக்கு முன்னாடி இஸ் போட்டா சிட் ஆயிடும். இப்படியும் படிக்கலாம், இல்ல 1 by 1 கூட பிளெண்ட் பண்ணலாம். செட். எங்க இருக்காரு சிட்? இந்த தம்பி உட்கார பாக்குறாரு இல்லையா, அங்க கொண்டு போய் நம்ம இந்த சிட்ட போட்டு. ஆல்ரைட், எஸ். அடுத்தது பாருங்க, எப்படி போச்சு? என் வாய் மேல போதும் பாருங்க. டேப். ஓகே, சோ டேப். குழா எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க, சிவப்பு கலர் குழா. டேப். அடுத்தது பாருங்க, பேன். எங்க இருக்கு நம்ம பேன்? இங்க இருக்கு பேன். ஓகே, அடுத்தது பாருங்க, ஆனுக்கு பக்கத்துல ஒரு டு சேர்ந்தா ஆண்ட். எறும்பு, ஆண்ட். இங்க தானே இருக்கு, நம்ம எறும்பு கூட்டிட்டு வரலாமா? எறும்பு மேட்ச் பண்ணிட்டோம் பாருங்க. வெரி குட். அடுத்தது பாருங்க, பென். பென். ஓகே, பின். பின் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இப்ப எல்லாருக்கும் கூட்டி படிக்க வருதுன்னு நான் நம்புறேன். இந்த சவுண்ட்ஸ் தான் நம்ம இப்ப பார்த்தோம். இந்த 6 சவுண்ட்ஸ் பார்த்தோம். அதோட சில வேர்ட்ஸ் நம்ம இப்போ ஆக்டிவிட்டி மூலியமா பண்ணிட்டோம். இது ஆன்சர்ஸ் சப்மிட் பண்ணலாமா? ரைட், சோ ஆன்சர்ஸ் சப்மிட் பண்ணலாம். Let us do it. Yes, very good. So you all have got it right. Yes. So நம்ம ஆன்சர்ஸ் இன்னொரு வாட்டி ரீகேப் பார்த்துடலாம். ஷோ ஆன்சர்ஸ் பாருங்க. ஆல்ரைட், எஸ். பேன் படிங்க. கூட்டி படிக்க வருதா எல்லோருக்குமே? PAN பேன் படிக்காதீங்க. செட். tap. Pin. Ant. All right, so we have done with the activity. So let's go to the other activity. Okay, we'll go to the other activity. All right, sentence. Chat box நான் பார்த்துட்டு இருக்கேன். chat பண்ணணும்னா பண்ணலாம் நீங்க தாராளமா. Okay, yes. So I will go to the other activity. இப்போ இது சின்ன சின்ன சென்டென்ஸ் உங்களால கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இது இப்போ நம்ம இதே என்னோட சென்டென்ஸ் நான் இங்க எழுதியிருக்கேன். அந்த சென்டென்ஸ் கூட நீங்க பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க இந்த சென்டென்ஸையும் கூட்டி படிக்கணும். ஆல்ரைட்,
படிங்க பார்க்கலாம். A t it is a it is a dash it is a என்னது அது? அது ஒரு குழி. குழிய வந்து இங்கிலீஷ்ல பிட்ன்னு சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் சூஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எது எடுப்பீங்க? சூஸ் பண்ணுங்க பார்க்கலாம். படிக்கணும். அப்போ சூஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு முதல்ல படிக்க தெரியணும் தானே? பாருங்க முதல்ல என்ன எழுதியிருக்கு? p at patன்னு எழுதியிருக்கு. அடுத்தது பி ஆப்ஷன்ல என்ன எழுதியிருக்கு? p in பின்னு எழுதியிருக்கு. மூணாவது ஆப்ஷன்ல என்ன எழுதியிருக்கு? p an panன்னு எழுதியிருக்கு. நாலாவது ஆப்ஷன்ல என்ன எழுதியிருக்கு? டில p it pitன்னு எழுதியிருக்கு. அப்ப இது என்னது? குழிய பிட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அ pit. வெரி குட். அப்ப நம்ம பாருங்க ஒரு சென்டென்ஸ் இப்போ நம்மளால படிக்க முடியுது. இவ்வளோ நேரம் நம்ம அது ஒரு குழி அப்படின்னு நம்ம சொல்றது இங்கிலீஷ்ல இட் இஸ் அ pit அப்படின்னு நம்மளால ஒரு சென்டென்ஸே நம்மளால இப்போ ஃபானிக்ஸ் மூலியமா பிளெண்ட் பண்ணி படிக்க முடியுது. இப்ப நீங்க எனக்கிட்ட இங்க ஒரு டவுட் கேட்கணும் மிஸ். இங்க ஏன் மிஸ் இட் இஸ் அ பிட்ன்னு சொல்றீங்க? ஏன் சொல்ல மாட்டீங்க? இட் இஸ் ஆ பிட்ன்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன் பிட்ன்னு சொல்றீங்க? நீங்க கேட்டிருக்கணுமே என்ன டவுட்டு? எதுக்கு நீங்க கேட்கல என்ன? ஆஹா, ஏ வந்து தனியா வரும்போது அது ஆன்னு சொல்லவே சொல்லாது. அது தான் சொல்லும். இட் இஸ் அ பிட் அப்படிதான் சொல்லும். அதுக்கு வந்து கூட வரும்போது தான் அதோட சவுண்ட் வந்து ஆன்னு ஆகும். தனியா வரும்போது அது தனியான ஒரு சத்தத்தை போடும். ஓகேயா? சோ இட் இஸ் அ பிட். எஸ், அ பிட். இப்ப பிட்ட டிக் பண்ணலாமா நம்ம? கரெக்டான்னு பாப்போமா? பாருங்க டிக் பண்ணிட்டேன். இட் இஸ் அ பிட். வெரி குட். இது என்னது? குழா. குழாவை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் நம்ம? டாப்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்போ டாப்னு எத்தனை ஒலி கேக்குது? டி கேக்குதா? ஏ கேக்குதா? அப்போ பி. டாப். அப்போ இட் இஸ் அ டாப். அப்போ டீல ஆரம்பிக்கிற வேர்ட்ஸ் நம்ம பார்க்கணுமே. எங்க இருக்கு டீல ஆரம்பிக்கிற வேர்ட்ஸ்? பி ஆப்ஷன்ல டீல ஆரம்பிக்கிறது இருக்கு. சி ஆப்ஷன்லயும் டீல ஆரம்பிச்சு இருக்கு. பட் அடுத்த சவுண்ட் என்ன கேக்குது? டக்கு அப்புறம் தான் கேக்குது. ஈ கேட்கல நம்மளுக்கு. அப்போ அதனால நம்ம ட ஆப் பில இருக்கிற ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணணும். கரெக்டா? ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லாத்தையும் படிப்போம். ஸ் ஆப் சாப், டு ஆப் டேப், பி ஆப்ஷன் தான் கரெக்ட். பட் நம்ம எல்லாத்தையும் படிச்சு பார்க்கணும் இல்லையா? அப்பதானே சவுண்ட்ஸ் பிராக்டிஸ் இருக்கும். ட் இப் டிப், ஸ் ஆட் சாட். சோ நம்ம பி ஆப்ஷன் தான் சரியான விடை. வெரி குட். அடுத்ததாக பாருங்க. ஏட் ஏட் இஸ் என்னது அது? அது ஒரு சேஃப்டி பின். ஓகே, இப்ப நம்மளுக்கு தெரியும் அது பின். பட் இதுல என்ன ஆப்ஷன்ஸ்? ப ப ப பீல ஆரம்பிக்கிற வேர்ட் தான் நம்ம பார்க்கணும். ஸோ பார்த்தாலே தெரியுது சீல மட்டும்தான் பீல ஆரம்பிக்க வேர்ட்ஸ் இருக்கு. அப்ப நம்ம எல்லாத்தையும் படிச்சு பார்க்கணும் இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு சவுண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் கதையா கண்ணா. ட என்ன சின்ன ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன்ல என்ன சன்னு சொல்லாதீங்க பிள்ளைகளே. என்ன சென்ன, ப என்ன பின்ன. கரெக்ட். இதுதான் அதோட விடை. சி ஆப்ஷன். கடைசி ஆப்ஷன் என்னது? ட ஏ டி ப டிப். அப்போ சி ஆப்ஷன் தான் சரியான விடை. வெரி குட். இட் இஸ் அ பென். பென். பின்னு அப்படி சொல்லக்கூடாது. பென் பென். இட் இஸ் அ இது என்னது? பேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் பேன். பட் இதுல எல்லாமே ஆப்ஷன்ஸ் என்னது இது? என்ன இருக்கு? ஏ ஆப்ஷன் தவிர எல்லாமே பீல ஆரம்பிக்குது. ஓகேயா? இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சிட். இது கண்டிப்பா கிடையாது. பி ஆப்ஷன் படிக்கிறேன் பாருங்க. pan. வெரி குட். இதுதான் அதோட விடை. ஆனா நம்ம எல்லாமே படிச்சு பார்க்கணும் இல்லையா? ப இன் பின், ப ஆ பேட் பேட். அப்போ பி ஆப்ஷன் தான். வெரி குட். அடுத்தது நீங்க சொல்றீங்களா? நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லுங்க இதுக்கு விடை என்ன? ஏ பி சி டின்னு ஆப்ஷன் சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கூட்டி கூட்டி படிங்க. 8 8 is
dash. என்ன dash? என்ன எழுதுவீங்க அதுல பிள்ளைகளே சொல்லுங்க. chat boxல டைப் பண்ணுங்க. வெரி குட். அது ஒரு டின். அப்போ டின்னுல எத்தனை ஒலி கேக்குது? 3 ஒலி கேக்குதா? ட ஏ ன்னா என்ன? என்னோட சவுண்ட் தான் அப்போ டின். அப்ப என் வாய் எப்படி போச்சு? வவல் சொல்லும் போது இப்படி போச்சு. டேன்னு போல டின்னு இப்படிதான் போச்சு. அதனால டி ஆப்ஷன்ல தான் நம்ம ஆன்சர் இருக்கு. பட் நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லாமே படிப்போம். ஏ என்ன ஏ ஆப்ஷன் கிடையாது. பி ஆப்ஷன்ல என்ன இருக்கு? என்ன பின். இது பின்னு கிடையாது. அடுத்தது ஆப் நாப். நாப்னா என்ன? ஒரு சின்ன குட்டி தூக்கம். மதியான நேரத்துல ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படி தூங்குறோம் இல்லையா? அதுதான் நாப். சியஸ்டான்னு கூட சொல்லுவாங்க. நாப்புக்கு இன்னொரு சினானிம்ஸ் என்னது? சியஸ்டா. ஸ்லீப்ன்றது ராத்திரியில எல்லாம் தூங்குறீங்க இல்லையா? லாங் ஸ்லீப், நிறைய நேரம் தூங்குறது, அதுதான் ஸ்லீப். இது வந்து நாப். நாப் இல்ல சியஸ்டா கூட சொல்லுவாங்க. நம்ம ஆப்ஷனுக்கு வருவோம். டின். வெரி குட், எக்ஸலண்ட், வெரி குட். ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லாமே கரெக்டா வாங்கிட்டோம். ஆன்சர்ஸ் பார்த்தோம். கூட்டி கூட்டி படிங்க. ஓகே. It is a pet, it is a tap, it is a pen, it is a pan. இந்த மாதிரி ஃபாஸ்டா உங்களுக்கு சவுண்ட்ஸ் தெரிஞ்ச பிறகு நீங்க படிக்க முடியும் கண்டிப்பா. It is a tin. All right. I hope this class was useful for you. All right, I'll stop my screen sharing. That's all for today. I hope you all are able to blend and read the sentence and the words. உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும் நான் நம்புறேன். இந்த 6 சவுண்ட்ஸ் நிறைய சவுண்ட்ஸ் போடுங்க வீட்ல, நிறைய ஆக்ஷன்ஸ் பண்ணுங்க. ஆல் ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.